இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். மரணத்தோடு வினோதமான ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்ட மனிதனை குறித்த பழங்கதை ஒன்றுண்டு. ஒரு நாள் மரணதூதன் அம்மனிதனிடம் வந்தான். எனது மரண நேரம் வரும்போது நான் உன்னோடு வருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருப்பேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. மரணம் வருவதற்கு முன்பாகவே என்னை எச்சரிக்கை செய்யும்படி எனக்கு செய்தி அனுப்பப்பட வேண்டும் என்று மரணதூதனை அம்மனிதன் கேட்டுக்கொண்டான். மரணதூதனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். மரணதூதனோடு இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் அம்மனிதனுக்கு பெரும் மகிழ்ச்சி. வாரங்கள் பறந்தோடி மாதங்கள் ஆயின. மாதங்கள் பறந்தோடி ஆண்டுகள் ஆயின. பயங்கர குளிர்காலம். மாலை வேளையில் அம்மனிதன் உட்கார்ந்து தன்னுடைய ஆஸ்திகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். மரணம் திடீரென்று அவனது அறைக்குள் நுழைந்து அவனது தோளில் தட்டியது. அம்மனிதன் பயந்து நடுங்கி அலறிவிட்டான். நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நீ எனக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்காமலே வந்துவிட்டாயே என்று பதறினான். நான் ஒரு நாளும் ஒப்பந்தத்தை மீறவில்லை. என்னுடைய வாக்கை நான் காத்து கொண்டேன். நான் உனக்கு அநேக எச்சரிக்கை செய்திகளை அனுப்பினேன். கண்ணாடியை உற்று பார்த்து உன்னை கவனித்துப் பார். உனக்கே விளங்கும். உன் தலைமுடியை பார், எவ்வளவு கருப்பாக அடர்த்தியாக இருந்தது. இப்பொழுது அடர்த்தியெல்லாம் மாறி அத்தனை வெள்ளையாக மாறிவிட்டது. நான் சொல்கிறதை கேட்பதற்கு கூட உன் தலையை என் பக்கமாக சாய்த்துதான் கேட்க வேண்டியதிருக்கிறது இல்லையா? கண்ணாடியில் உன்னை பார்ப்பதற்கு கூட முன்பை விட மிக நெருங்கி நின்றுதான் பார்க்க முடிகிறது. ஆண்டுகள் தோறும் உனக்கு இத்தகைய எச்சரிக்கையின் செய்திகளை அனுப்பி கொண்டேதான் இருந்தேன். ஆனால் நீதான் ஆயத்தமாக இல்லை. இப்பொழுது நேரமாகிறது, புறப்படலாம் வா என்ற சொல் கடுமையாகவே இருந்தது. உங்களுக்கு இதுபோன்ற எச்சரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கலாம். காலம் தாமதமாவதற்கு முன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்கள். ஆம், என கண்பானவர்களே, மரணத்தை சந்திக்கும் தவிர்க்க முடியாத நாளுக்கு அழைப்பு வருவதற்கு முன் அவரை இப்பொழுதே தேடுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.